ஹலோ ஹாய், காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம். சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சங்கரா மீன் இருக்குது. இது என்ன கவலை மீன். ஓகே, இன்றைக்கி கவலை மீன். எனக்கு பிடிக்காதே வேலையே எனக்கு இந்த மீன் ஆயிடுதாங்க. சுத்தமாக எனக்கு பிடிக்காது இந்த மீன் ஆயிடுதான். காஞ்சி க்ளீன் பண்ணி வேலை சொல்லிவிடுவேன். நான் இப்போ மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கினேன் மீன். இங்கே நம்ம தெரு மேலே விற்றுட்டு வந்தது. அதனால் இங்கேயே வாங்கினாலும் அவங்க ஆஞ்சி தர மாட்டேன்ட்டாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்னென்ன செய்ய போகிறீங்க, என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் வாங்கியிருக்காங்க. இது சிம்பிளாக தான் இன்றைக்கி, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா நம்ம டெய்லியும் ஏதோ ஒன்று நாளைக்கு நம்ம சாப்பிட்டா தான் இருக்கும். அதனால் பெருசாக சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசையே இல்லை. அதனால் சிம்பிளாக இப்படியே போதும், இதே முடிச்சாச்சு. அது இந்த மீன் கவலை மீன்னா ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் சொல்லுங்கள். கவலை மீன் யாருக்கு பிடிக்கும், சங்கரா மீன் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். மீன் ஆஞ்சி மசாலாவும் போட்டேன். இங்கே பாருங்கள், இது சங்கரா மீன். இதுலேயே மசாலா போட்டேன். இது பாருங்கள், குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. குழம்புக்கு தேவையானதும் பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, புளியும் ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஈஸி மெத்தட் தான். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட். நல்லெண்ணெய் சேர்த்துங்க, மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பொண்ணு வரல கொஞ்சம் வறுத்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் யாராவது செய்வீங்க, எப்படி செய்வீங்க, நீங்கள் எந்த மெத்தடாக நீங்கள் செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். இதுதான் கொஞ்சம் ஈஸியான செய்யறது முறை. எப்படி இந்த மசாலா அரைச்சி, இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி அரைச்சி அந்த மாதிரி செய்யலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த மீனுக்கு கவலை மீனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் செஞ்சு டேஸ்ட் பண்ணாது. அதுக்கு போடலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ப்யூர் மார்க் சேர்த்துங்க, நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் சமைச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இங்கே பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாக தூக்கி சேர்த்துங்க. இப்போ மீன் குழம்பு மசாலா இதை போட்டுக்கலாம்.
நல்லா வதக்கிட்டு இப்போ புளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு புளி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது மேலே மாற்ற போடலாம். குழம்பு அது உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க, காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் பாருங்கள், அது வேறு மீன், இது வேறு மீன். அது ஒரு மெத்தடில் இருக்கும், இது ஒரு மெத்தட் இருக்கும். இது டேஸ்ட் வேறு, அது டேஸ்ட் வேறு. அது வந்து நான் தலை மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், கொடுவா தலை மீன். இது வந்து சிம்பிளாக கவலை மீன். ஆனால் சின்ன மீன் தானே டேஸ்ட்டில் அதிகமாக இருக்கும் பெரிய மீனோட. இன்னும் தண்ணி இருக்கும். நல்லா தெரிஞ்சுட்டோம். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு ஓகே. காரம் ஓகே, புளிப்பு ஓகே, உப்பு தான் பண்ணி. நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் என்ன சமையல் உங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீட்டில் என்ன டிஷ்ஷை செஞ்சுருக்கீங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் ரசம். ஓகே. பனி ஓவராக பெய்து ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் ஏரியாவில். சரியான பனி, முதலெல்லாம் வெடிக்க விடுது. சரி வாங்க குழம்பு பிடிக்கும் பாருங்க, குழம்பு கொச்சின் இருக்கு பாருங்க. எப்படி கொச்சிட்டு பாருங்க, செம வாசனையாக இருக்குது. நல்லா கொதிக்கும் போதே அது நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போவே நல்லா நல்ல செய்யுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. மீன் குழம்பு, காரக்குழம்பு, இந்த வெந்தய குழம்பு, இந்த வத்த குழம்பு, இது எல்லாமே வந்து என் நல்லெண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக மரமாகவும் இருக்கும். இது இந்த சாம்பார் ரசம் நான் அந்த கோல்டு தான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுக்கலாம் அந்த டைமில். பாருங்கள், நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. குழம்பு ரெடி, மீனும் ஃப்ரை பண்ணிட்டோம், சாப்பாடும் வெடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம், அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. யாருக்கு இந்த மாதிரி சாப்பாடு பிடிக்கும் சொல்லுங்கள். பாருங்க, சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன், பெருசாலாம் ஒன்றும் செய்யல. வாங்க சாப்பிடலாம். பசிடா, எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பாரு, சொல்லுவேன் சரியா? இது சூடாக இருக்கு, நான் ஊட்டுறேன். இது மீன், மீன்
இதுவா ஆ கவலை மீன் கோவல கவலை மீன் கோவல மீனுக்குடா கோவலை மீன் இல்லைடா கவலை மீன் கவல மீன் இது அது சங்கரா மீன் சங்கரா மீனா சங்கரா ரோபோவா சங்கரா ரோபோ செம்ம சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் என்ன பண்ண போறீங்க இப்போ போயிட்டு வெளியே இருக்கிற பப்பிங்களுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். அவங்க தான் வச்சா சாப்பிட மாட்டாங்க தெரியல. அவங்களுக்கு நான் ஊட்டி தான் உண்ணணும். அது வரைக்கும் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க உண்ணாவிருந்த மாதிரி. அது 2 நாள் ஆனாலும் சரி 3 நாளும் சரி அப்படி சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க குழந்தைலேருந்து ஊட்டி ஊட்டி. அது என்னதுமா இப்போ இதெல்லாம் சூப்பு. இங்கே பாருங்க அவங்க சூப்பு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அப்பயே காட்டியிருக்கேன் அவங்ககிட்ட. இந்த சூப்பு தான் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் ஊட்டலாம். என்ன நீ பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கியா? தர வாய இந்த மாதிரி ஊட்டணும். இந்த மாதிரி ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே கம்முன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. போய் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஊட்டணும். ட்ரூ சாய் ட்ரூ போங்க. இந்த பையனும் சேர்ந்து ஒரே அம்மாக்குள்ளவங்க வீட்டில் பாருங்க. இதே தான் ஓடின்னு இருக்கு இந்த வீட்டுக்குள்ளே. வேறு எந்த ப்ரோக்ராமும் எந்த ஒரு படமும் சீரியலும் பார்க்க முடியல இவங்க 2 பேரால். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.